வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு கதையுடன் கூடிய கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை, அதுக்கு முடிவில் நம்ம கிவ்அவே பற்றியதான ஒரு சின்ன அறிவிப்பு பேச போகிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முந்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருக்காப்புல. பிச்சைக்காரன் ஒவ்வொரு வீடு வீடாக பிச்சை எடுக்கிறது தான் அவருடைய தொழில். அவருடைய தொழில் அதுதான், பிச்சை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றது. காசு இருந்தால் கையில் எடுத்துக்கிறது, சாப்பாடு கிடச்சா சாப்பிட்றது, இப்படி. அப்போ அவர் ஒவ்வொரு வீட்டுக்காக போவார். ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது கொடுக்கல அப்படின்னா அவர் ஏதாவது வாயில் முணமுணத்துட்டே வருவார். இவனுக்கு எல்லாம் இருந்தும் இவன் இன்னும் பேராசைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான், அதனால் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்பார். அடுத்த வீட்டுக்கு போவார். இவனுக்கு இன்னும் பேராசை அடங்கலை, இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கமெண்ட்டாக சொல்லிகிட்டே போய்கிட்டே இருப்பார். மனசில் ரொம்ப வருத்தப்படுவார். வயிறு பசிக்கு ஒருத்தர் கூட செய்ய மாட்டாங்க, எல்லாம் பேராசை பிடித்த மனிதர்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவார். வந்த உடனேயும் காட்டு வழியாக அப்படியே போய் நடந்து வருவார். ஏதாவது மரங்களில் கொய்யாக்காய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போன்ட்டு வருவார். வரும்போது எதுக்கு ஒரு தேவதை வர்ற மாதிரி இருக்கும், தேவதை மாதிரியே இருக்கும். அப்போ இவர் நின்று பார்ப்பார். நீ ஒரு தேவதை மாதிரியே இருக்கியே, எனக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமான்னு கேட்பார். அப்போ அது சொல்லும், என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒவ்வொரு வீட்டு வாசலில் போனாலும் ஒருத்தனும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் உனக்கு தங்க காசு கொடுக்கேன், அதை வச்சு நீ பிழைச்சிக்கோ அப்படின்பார் அப்படின்னு தேவதை சொல்லும். அப்போ தங்க காசு கொடுக்கும்போது சொல்லும், இந்த காசை நீ உன்னோட கோணிப்பையில் வச்சுக்கோ, கோணிப்பையிலேருந்து என்னைக்கு கீழே விழுதோ அது தூசியாக போயிடும், அதனால் கோணிப்பையில் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், நீ ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போயிடாத, எனக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடு, நான் எல்லா நாளும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. சரி அப்படின்னோடனே பைய காமினோடனே பையில் தங்க காசுகள் விடும். போதுமா அப்படின்னு. இல்லை வேணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடும், தங்க காசு போட்ட உடனே சரி மூட்டை கட்டிக்கோ அப்படின்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் நீ போட்டுரு அப்படின்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போடும். அந்த தேவதையை இவன் விட்டவே மாட்டான். கொஞ்சம் சொல்லிட்டு ஃபுல் கோணிச்சாக்கு கட்டுறது கூட வழி இல்லாமல். அப்போ தேவதை சொல்லும், நீ மறந்துடாத, கீழே விழுந்ததுன்னா அது தூசியாக போயிடும் அப்படின்னு சொல்லும். அப்போது இவன் கேட்கவே மாட்டான். கோணிப்பையில் தங்கக்காய் நிரம்பிக்கிட்டே இருக்கும். நிறைஞ்சோடனே டப்புன்னு பை கிழிஞ்சு அவ்வளோ காயினும் கீழே விழுந்துடும், தேவதையும் மறைஞ்சிரும். இவன் கையில் கிடச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், தூசியாக போயிடும். இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, ஆசை ஆசைக்கு அளவே கிடையாது. ஆசை மேலே 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 போய்கிட்டே தான் இருக்கும். ஆசைக்கு அளவே கிடையாது. கிடைச்சது போதும், இதில் நம்ம எப்படி இதை தக்க வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு கிடையாது. தங்க முட்டை விடுற வார்த்தை ஒரே நாளில் வெட்டின கதை மாதிரி தான் தங்கக்காயின் கதை. ஒரே டைமில் தூசியாக போயிட்டு அப்போ அவன் ரொம்ப யோசிப்பான். அது மாதிரி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நமக்கு கிடச்சிருக்கோ, கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதில் ஞானமாக பிழைக்கணும். ஆசையாக விருப்பமாக ரெண்டையும் யோசித்து பார்க்கணும். ஆசையை நிறைவேற்றக்கூடாது, விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது, தேவையை நிறைவேற்றணும். கேட்டிங்களா? நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும். அதுக்காண்டி ஆசையும் விருப்பமும் படி நம்ம வாழணும்னு நினச்சோன்னா கடன் காட்சிகளை பெற்று மனம் நொந்து போய் தான் வாழ வேண்டியது இருக்கும். கேட்டிங்களா? இன்றைக்கி நான் ஈவினிங் போடுற வீடியோவில் கிவ்அவே, யார் வின்னர்லாம் ரொம்ப கிடையாது, பரிசுக்காண்டி ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அது யாருன்னு சொல்லிட்டு சாயங்கால வீடியோவில் போடுவேன். நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு அவங்களுடைய பரிசு என்னன்னு சொல்லி காமிப்பேன். ஓகேயா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.